கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 20/4/2024 ஒரு காருண்யா லாட்டரி 680 ஒரு ட்ரா நம்பர், அதுக்குரிய ஒரு சூப்பரான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். எஸ்டர்டே ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 421, அந்த 421 வச்சு ரிசல்ட்டை வச்சு நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் போய் மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். ஏ போர்டு 4, பி போர்டு 2, சி போர்டு 1. இந்த பேட்டர்னில் முந்தனேத்து அடித்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸில் 254. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 தவிர்த்து 42 நேற்று முந்தனேத்து ஏசியில் வந்த நம்பர் இன்னைக்கு ஏபியில் டுடே அதாவது எஸ்டர்டே நேற்று ஏசியில் வந்த நம்பர் ஏபியில் வந்திருக்கு. இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 அடிச்சுட்டு ஃப்ளிப்பில் 1ஆம் நம்பரை இறக்கிட்டாங்க, ஈஸியாக இறக்கிட்டான். அதே 24 இங்கே அப்படி 42 கன்வெர்ட் ஆகி இருக்கு. இதில் ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை வாங்க இப்போ பார்த்துருவோம். நம்மளோட மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் அண்டு வீடியோ கெஸ்ஸிங்கையும் பார்த்துருவோம். ஏ போர்டில் 4 இருக்கா, இருக்கு. சி போர்டில் அதே மாதிரி 1 இருக்கு. எப்பயும் போல நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் எப்பயும் போல 4 நம்மளுக்கு வின்னிங் தாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மெம்பர்ஷிப்குரிய ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு வின்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தது. 3 நம்பரில் 2 நம்பர் சேமாக கன்வெர்ட் ஆகி சேமாக சூப்பராக வந்துச்சு. ஒரு சூப்பரான தரமான ஒரு குட் ட்ரெயின் நண்பா. அதாவது 492 பாக்ஸு. இதில் அந்த 9 வராமல் 1 வந்துருச்சுன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் சும்மா தட்டி தூக்கி இருந்திருக்கலாங்க. ஆனால் நமக்கு அதிர்ஷ்டவசமாக அமைஞ்சது 9 தாங்க ஹைலைட்டாக வந்த நம்பர். 1 இல்லை, 9 தான் வந்த நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 029 பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து அப்படி தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்தாப்புல வாங்க ஆல் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் தான். அதாவது 421ல் நம்ம வச்சிருந்த நம்பர் 429, அதில் அப்படி சேமா 3 நம்பரில் 2 நம்பர் வின்னிங். நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான். அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை மெயினாக வச்சு விளாடுங்க. ஆல் போர்டில் நம்மளுக்கு எப்பயும் போல ஒரு வின்னிங் எப்பயும் சும்மா தரமாக கிடச்சிட்டே இருக்கும். இந்த 9 தான் நம்மளுக்கு வந்து ஊடால ஹைலைட்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங் சும்மா தட்டி வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எனிவேஸ் வாங்க நம்ம இப்போ காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் 20/4/2024 ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஏ போர்டு 4 வச்சு இறங்குவதற்கான ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு நம்பர் ஏ போர்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் 0 தான் நண்பர்களே. 0 தான் இறங்குறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 4 வச்சு வரக்கூடியது 7. 7க்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஏ போர்டு 4 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 0, செகண்ட் ஒரு நம்பர் 7, ஃபைனலாக ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 8 தான் நண்பர்களே. கவனமாக பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 078. நம்மளுக்கு 07 வின்னிங் வந்துருங்க. 8 வரைக்கும் போக தேவையில்லை. மிஷின்லேயும் சோல்டு ஏதோ ஒரு நம்பர் வச்சா மட்டுமே தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஏ போர்டு 4 பார்த்துக்கிட்டீங்க, 4 வச்சு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த 42, அதனால் அதை பார்த்து இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கெஸ்ஸிங் எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு வரக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தாங்க ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 3 தான். அதுக்கு அடுத்தாப்புல
ஒன் நம்பர் ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் 3. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. 9க்கு அடுத்தாப்புல தேர்டு சான்சஸ் நம்பர் தேர்ட் வரைக்கும் போக தேவையில்லை, இருந்தாலும் போவோம் 4. அதாவது ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 3. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9, அப்படி இல்லாத ஃபைனல் 4. இதுதாங்க வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே, பி போர்டு 2 வச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டு 1. சி போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. 1லேருந்து இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அது 6 தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 4 தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல சி போர்டு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 3. 6, 4, 3 இதுதான் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் ஏ போர்டு 1 வச்சு. ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் வாங்க அடுத்து ஏவி பிசி ஏசிக்கான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த கட்ட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றத என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏபி 42. இந்த ஏபி 42 வச்சு என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்றத பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 தாங்க. அதாவது ஏபி 42 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 10. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக 76. ஏபியை பொறுத்தவரை 1076. இது அப்படியே நீங்கள் 01ஆகவும் 67ஆகவும் உல்ட்டா பண்ணி போட்டுங்க. அதாவது தனியாக இண்டிவிஜுவலாக விளையாடுறவங்க இதை இப்படி மாற்றி மறக்காமல் போட்டுக்குங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பிசி. பிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 21. ஒரு சூப்பரான ஒரு நம்பர் தாங்க 21ன்றது. 21 வச்சு இப்போ வரக்கூடிய ஒரு சில நம்பர் அப்படின்றத வாங்க இப்போ நம்ம பார்த்துருவோம். 21ல் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 59 தாங்க. 59 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 82. அதாவது 59 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 82 இதுதான் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். பிசி 21 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? வாங்க அப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ஏசி. ஏசி 41. ஏசி 41 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏசி 41 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 16. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட் ஆகிது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பருங்க. அதாவது ஏசி 41 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய 71. ஒன்று ரொம்பவே இதாக இருக்குது. நாளைக்கு சி போர்டில் அதாவது டுடே சி போர்டில் 1க்கு 1 வச்சாலும் வாய்ப்பு இருக்குது இறங்குறதுக்காக. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் ஆல் போர்டு பார்க்க போகிறோம். ஆல் போர்டு பார்த்துட்டு தான் 3 டிஜிட் பாக்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங் ஏபிசி 421 இதை வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 0 தான் நண்பர்களே. அதாவது 42 அதை வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அதுக்கு அடுத்தாப்புல 2க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. 0, 2, 7. அதாவது டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காருண்யா 680 ட்ரா நம்பருக்குரிய ஒரு ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 2, 7 இது அப்படியே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங். என்னோட 2 நம்பர் நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 261. ஓகேங்களா? என்னடா மறுபடியும் 21 வருது அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் ஒரு கெஸ்ஸிங் அந்த மாதிரி டைப்பாக எடுத்தாச்சு. இன்னொரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 867 இப்படி எடுத்தாச்சு. ஓகேங்களா? அதாவது 261 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 867 3 டிஜிட் பாக்ஸ் நண்பர்களே. அதனால கவனமாக ஆடுங்க. பாக்ஸ்னா ஒரு செட்டுக்கு 6 நம்பர் கன்வெர்ட் ஆகும். அதை பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா 261 அண்ட் 867 இதை மட்டும் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவ்வளோதான் நண்பர்களே. அதாவது ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏபி, ஏசி, பிசி பார்த்துட்டோம். 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துட்டோம். ஆல் போர்டு பார்த்துட்டோம். இதுதான் அவ்வளோதான் நண்பர்களே. வேறு என்ன உங்களுக்கு கெஸிங் தேவைப்பட்டால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வீடியோ. Disclaimer: Kerala lottery guessing only for entertainment videos only. Just for guessing, not for betting game. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ரிசல்ட் ரிவீல்ல டுடே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.